Hello students, welcome to my channel. So இன்னைக்கான questions பாருங்க. Right to education is provided under which article? கல்வி உரிமை எந்த கட்டுரையின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆர்டிகல் 21A கீழ தான் வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2002 ஓகேவா 2002. ஸோ இது போக ஆர்டிகல் 19 வந்து என்னது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஓகேவா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அடுத்து மூவ்மெண்ட் அடுத்து போய் ரிசைடிங் அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே பற்றி பேசுறது ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 வந்து அதாவது ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அதை பற்றி பேசுறது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. அதே மாதிரி இதில் வந்து ஆர்டிகல் 45 வந்து எதில் உள்ளதுன்னா டிபிஎஸ்பியில் உள்ளது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. which of the following fundamental rights is available only to citizens? ஸோ சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸ் மட்டும் யாருக்கு மட்டும் அப்ளிகபிள்னா ஒன்லி ஃபார் சிட்டிசன் ஓகே, ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா. ஸோ இதில் இவன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் டு லைஃப். இந்த ரைட் டு லைஃப் வந்து எதில் வருது ஆர்டிகல் 21ல வருது ஓகேவா. ஸோ ரைட் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி எத்தனாவது ஆர்டிகல் ஸோ ஆர்டிகல் 17 ஓகே. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஸோ இதுதான் கரெக்ட் ஓகே. இதுதான் இதில் வருது ஆர்டிகல் 19ல வருது ஓகே. ஸோ ரைட் டு ரிலீஜன் வந்து எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 25ல இருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் உள்ளது இந்த ரைட் டு ரிலீஜன்ஸ் பற்றி பேசக்கூடியது ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்டு அண்டர் விச் ஆர்டிகல்? ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகல் 17 ஓகே. ஆர்டிகல் 16 என்ன அப்படின்னா ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுறது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 15 வந்து யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது எதை வச்சுன்னா ரேஸ் அடுத்து கேஸ்ட்டு பெர்த் ஆஃப் பிளேஸு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14 வந்து என்னது ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடக்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஃபோர்ஸ்டு லேபர்? கட்டாய உழைப்பிலிருந்து நபர்களை காக்கும் அடிப்படை உரிமை எது அப்படின்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் ஓகேவா. ஸோ இதான் ஆன்சர். இதில் வந்து என்ன ஆர்டிகல் வரும் அப்படின்னா ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 24 வரும் ஓகேவா. ஸோ இதில் ஃபோர்ஸ்டு லேபர் பற்றி பேசக்கூடியதுன்னா ஆர்டிகல் 24. இதுவே சைல்டு லேபரை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா ஆர்டிகல் 24 ஓகேவா. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகல் 19. அதே மாதிரி ரைட் டு ரிலீஜன் ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் உள்ளது ஓகேவா. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி சஸ்பெண்டட் ஓகே. தேசிய அவசர நிலை காலத்தில் எந்த அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தப்பட முடியாதது? ஸோ எது வந்து சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னா ஆர்டிகல் 21 அண்ட் 22, ஆர்டிகல் 20 அண்ட் 21, ஆர்டிகல் 14 அண்ட் 19, ஆர்டிகல் 17 அண்ட் 18. ஸோ இதில் எது ஆன்சராக வரும் அப்படின்னா ஆர்டிகல் 20 அண்ட் 21 ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 20யும் 21ம் இதில் வராது ஓகே. ஸோ எக்ஸப்ட் 21 அண்ட் 22 சாரி எக்ஸப்ட் 20 அண்ட் 21 தவிர ரிமைனிங் எல்லா ஆர்டிகல்ஸுமே என்ன வரும் இதில் சஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இது ரெண்டு மட்டும் சஸ்பெண்ட் ஆகாது ஓகேவா. ஸோ இப்போ நேஷனல் எமர்ஜென்சி வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சிலே என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 352. ஸோ இதுலேயே ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் அக்ரஷன் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ எக்ஸ்டர்னலாக ஏதாவது வார் நடந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கும் சைனாவுக்கும் வார் நடக்குது, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்குது. ஸோ அந்த டயத்தில் நேஷனல் எமர்ஜென்சி வந்து போடுவாங்க. அந்த டயத்தில் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு ஒன்று ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்னன்னா ஆர்ம்டு ரெபெலியன் ஓகேவா. ஸோ ஆர்ம்டு ரெபெலியன் அதாவது இன்டர்னல் அக்ரஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ உள்நாட்டு கிளர்ச்சி. ஸோ இந்த டயத்துலையுமே நேஷனல் எமர்ஜென்சி போடலாம் ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வார் இருக்குல்ல ஸோ இந்த டயத்தில் ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகுது. எந்த ஆர்டிகலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 358ல சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ அதே மாதிரி ஆர்ம்டு ரெபெலியன் மூலம் வந்து என்ன பண்ணலாம்னா ரிமைனிங் ஸோ ஆர்ம்டு ரெபெலியன் மூலம் என்ன ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகாது ஓகேவா. ஆனால் பிரசிடென்ட் நினைச்சிட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம்.
டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி டயத்தில், ஓகேவா. எக்ஸப்ட் என்னது 20 and 21 இதை தவிர ரிமைனிங் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அதில் எக்ஸ்டர்னல் வார் டயத்தில் மட்டும் ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும். அதை பற்றி எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 358 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 359 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ரிமைனிங் இந்த 2 ஆர்டிகல் மட்டும் எப்பவுமே சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.